ஏத்த அப்படி பேரும் கூட பிறந்த சகோதர சகோதரிய பெத்த ஆத்தாக்க மாதிரி எனக்கு உடம்பு முடியலை கை வலிக்குதுண்டப்போ அம்பிட்டு பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீ உங்கள் கமாண்டெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏத்த ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணி கேட்டீங்க, ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணாதீக்கா, நான் தையல் வேலை பார்க்குறேன், எனக்கு அப்படி தெரிஞ்சு சரியாக போச்சுக்கா, அப்படியே கொழுப்பு கட்டிக்கா சீக்கிரம் சரியாக பெருமைக்காண்டிய. சில பேர் மருத்துவர் பாருங்கன்றீங்க, சில பேர் இந்த வைத்தியம் பாருங்க, அது என்னது நாட்டு வைத்தியம் பாருங்கன்ட்டு அம்புட்டு பேரும் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த முனியம்மாவுக்கு ஒரு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே எங்கெங்கேயோ இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு இதை பண்ணுத்தேன் அதை பண்ணுத்தேன்னு நம்மளுக்கு எம்புட்டு பேரும் கமாண்ட் பண்ணியிருக்காத்தா அப்படின்னு அப்படி சந்தோஷமாக இருந்துச்சாத்தாங்களா. அதில் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு கீழே வந்து நன்றி சொல்ல முடியல. அதே எல்லாருக்கும் இன்றைக்கி என் மனசார பேச்சுக்கு இப்போ ஒரு வீடியோவுக்கும் பேச்சுக்காகவும் சொல்கிறேன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. என் மனசு உள் மனசு அப்படி சொல்லி உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அத்தாக்களை. எங்கேயே இருக்கிறவங்க நம்ம மேலே பாசம் கட்டுறதும் நம்மளுக்கு அக்கறையாக நம்மளுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. என்னம்மா அவளுக்கு கை வழி அவள் உழைக்கிறா சம்பாதிக்கிறா வருது நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு எம்பிட்டு பேர் போயிருப்பாங்க. அதில் ஒரு நான் 10 50 200 300 பேருக்கு தேர்ந்தெடுத்து எனக்கு அதுக்குரிய இதை சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷத்தை எனக்கு கமாண்ட் பண்ணி எனக்கு கை வலி சரியாயிரும் அந்த சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பூரா நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். மனசார சொல்கிறதா ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு வாரிய ரொம்ப நல்லபடியாக லைக் பண்ணுறீங்க வீடியோ போடுறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. அதை சொல்ல முடியாது வார்த்தையில். அதனால் எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லோரும் நல்லபடியாக கொடுங்க. எனக்கு இன்னமும் ஆதரவு கொடுத்து உழைக்கிற மக்களுக்கு என்னத்தையோ 4 பேருக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் நம்மளை பார்த்து உழைப்பாங்க. என்ன அதுக்குத்தான் சொல்லுவேன். சரி லைக் பண்ணுறீங்களா? நான் மத்தியான வேலையில் சமைக்கிறேன்.